இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் என் பிள்ளையைத் தேடி நான் வந்திருக்கின்றேன். உன் மனதின் பாரத்தை என்னிடத்தில் இறக்கி வைத்துவிடு. இனி உன் வாழ்க்கையில் ஒளியேற்றம்தான். தீபத்தை ஏற்றி வைத்து உன் வாழ்க்கையை பிரகாசிக்க வந்திருக்கும் போது நீ எதற்காக மனம் வருந்திக் கொண்டிருக்கின்றாய்? உன்னை பற்றி உன் துணை என்னிடம் சொன்னதை சொன்னால் நீர் கண்ணீர் தான் சிந்துவாய். உன் வாழ்க்கை அங்கு எப்படி திசமாறி சென்று கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தாய். அத்தனையும் தாண்டி நான் எப்படி என் வாழ்க்கைக்கான நிலையை உருவாக்கப் போகிறேன் என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தாய். என் பிள்ளையே, உன் தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துவதற்குத்தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த சாய்தேவன் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் அது ஒன்றும் நடந்த பாடு இல்லையே என்று உன் மனம் கலங்கிக் கொண்டு இருப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. உன் துணை அப்படி என்ன சொன்னார் என்று தானே கேட்கிறாய்? என் பிள்ளைகள் மற்றவர்களுக்காக மனம் இறங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். மற்றவரின் கஷ்டத்தை உன் கஷ்டமாக எண்ணி அவர்கள் வேண்டுதலும் பழித்து விடட்டும் அப்பா என்று என்னிடம் சொல்லி கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் உன் மனநிலையை யாராவது தவறுதலாக புரிந்து கொள்ள முடியுமா? தவறுதலாக சொல்லிவிட முடியுமா? அதற்குத்தான் இந்த அப்பன் நான் அனுமதித்து விடுவேனா? இனி அதற்கு ஏனும் நான் உன் வெற்றியை தடுப்பதே கிடையாது. இன்னும் உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செதுக்கி செதுக்கி உன்னை வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்வேன் என்று சொன்னேன் அல்லவா? இப்பொழுது அதற்கான கட்டத்தை நெருங்கிவிட்டாய். வருவது வரட்டும் என்று எல்லா நிலைகளையும் தாண்டி உன் சோதனையும் வேதனையும் கடந்து வந்து விட்டாய். உனக்கான வாழ்க்கையில் உன்னை வெற்றி பெற உன் வெற்றியை கொண்டாடுவதற்கு யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டு இருந்த வேளையில் உனக்காகவே ஒருவர், உன் துணையானவர் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றார். அவர் நல் உள்ளத்தை புரிந்து கொண்டு நீயும் அவரை ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறார். அவரும் உன் உள்ளத்தை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை தெளிவாக்கத்தான் போகிறார். யாருமே இல்லையே என்று நீ யோசித்து சிந்தித்து சிந்தித்து அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்று உன் மனம் கலங்கிக் கொண்டிருப்பதை இந்த சாய்தேவன் நான் அறியாமல் இருப்பேனா? உன் மனதில் இருக்கின்ற கவலையை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ உனக்கான மாற்றத்தை எதிர்கொள்வதை தயாராகிவிட்டாய். இனி அந்த எதிர்கொள்கின்ற மாற்றங்கள் ஏற்றுக்கொள்வதற்கான நிலை நிரந்தரமாகி விடுமோ என்று எண்ணி விடாதே. அந்த எதிர்கொள்கின்ற நிலையை நான் வெற்றி பெறும் தருணத்திற்காகத்தான் உன்னை அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளைக்கு மனநிறைவான நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பதற்குத்தான் உன் துணையோடு சேர்ந்து நீ நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் என் அருளையும் ஆசையும் இன்று உனக்கு கொடுக்க வந்து இருக்கின்றேன். இனியும் மனம் வருந்தி கொண்டு இருக்காதே. கவலைப்பட்ட விஷயத்திற்கு, உன் முகம் களை இழந்து கொண்டு இருந்த விஷயத்திற்கு இப்பொழுது ஏற்றத்தையும் வளர்ச்சியும் பார்க்க போகும் தருணத்தை நெருங்கிவிட்டாய். உன் துணையின் மனதில் என்ன இருக்கின்றது என்று தெரிந்தால்தானே என் அடுத்த கட்ட நிலைமையை நோக்கி நான் சென்றடைய முடியும் என்று என்னிடம் வேண்டிக் கொண்டு இருந்தாய். என் பிள்ளையே, உன்னை யாராவது குறை சொல்லிவிட முடியுமா? அந்த அளவுக்கா உன் வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கின்றது? இல்லைதானே? உன் நல் உள்ளத்தை புரிந்து கொண்டு விட்டார். யாருக்கும் எந்த துரோகத்தை விளைக்காமல் வாழ்கின்ற வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கொடுக்க போகும் தருணத்தை இந்த அப்பன் மட்டுமல்ல உன் துணையும் நெருங்கி விட்டார். உன் அருகில் இருந்து வாழ்வதுதான் இனி எனக்கு பெருமை என்று நினைத்து கொண்டு அவரே உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறார். இத்தனை காலம் பிரிதல் என்ற ஒன்றில் நிலை குனிந்து கூனி குறுகி மற்றவர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான நிலையை உருவாக்கி விட்டேன். வருவது வரட்டும், இனி என்ன வேண்டுமானாலும் நடந்துவிட்டு போகட்டும் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே உன் உள்ளத்திலும் உன் துணையின் உள்ளத்திலும் இருக்கின்ற விஷயத்தை நான் தெளிவுபடுத்துவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய சூழ்நிலையும் நீ எதற்காக சில விஷயங்களை அப்படி செய்தாய், எதற்காக உன் முடிவை மாற்றுவதற்கு அங்கு தயாராக இருந்தாய் என்ற நிலையும் அவருக்கு புரிய வைக்கத்தான் நான் சென்று இருக்கின்றேன். இப்பொழுது அந்த நிலையும் அவர் உணர்ந்து விட்டார். உன் அருகில் உனக்கான விஷயத்தில் தவறு இருக்கின்றதோ என்று எண்ணிக்கொண்டு இருந்த நிலையை தாண்டி அவர் அந்த நிலையையும் புரிந்து கொண்டு உனக்கு எப்பொழுதுமே துணையாகத்தான் இருப்பேன், ஏனென்றால் நீ என் நல்லதுக்குத்தான் செய்தாய் என்று உன் துணை புரிந்து கொண்டு விட்டார். இதைவிட நல்ல தருணம்
எப்பொழுது எப்படி என் பிள்ளையை தேடி வரப்போகிறது? எல்லாம் இந்த சாய்தேவன் அருளாலும் ஆசியாலும் உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டு நீ வாழ்க்கையின் மகிழ்ச்சியான தருணத்தை அங்கு அடையத்தான் போகிறாய். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி என் தங்க பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற வாழ்க்கையில் நான் உனக்கு உறுதுணையாக வந்து கொண்டு இருக்கும்போது எல்லாவற்றையும் தாண்டி ஜெயிக்கின்ற கட்டத்தை என் பிள்ளைகள் எட்டியிருக்கும் போது நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி கலக்கம் அடையாது. இனி உனக்கு ஏற்ற சூழ்நிலையை உனக்கு இதுதான் நடக்கப் போகிறது என்ற நிலையை உருவாக்கத்தானே உன் சாய்தேவன் நான் வந்து இருக்கின்றேன். இனி என்ன இருக்கின்றது என் வாழ்க்கையில்? என்னை புரிந்து கொள்ளாமல் அவரை சென்று விட்டாரே என்று நீ நினைத்து கொண்டு இருந்தாயல்லவா? அந்த தருணங்கள் எல்லாம் இந்த சாய்தேவன் கண்மூடி முழிப்பதற்குள் கன நேரத்தில் மாற்றியமைத்து உன் துணையே உன்னை புரிந்து கொள்ளும் தருணத்தை தானே இப்பொழுது நான் உனக்கு உருவாக்கி இருக்கின்றேன். இனி வருத்தப்படுகின்ற தருணங்கள் எல்லாம் கிடையாது. நீ கவலை கொள்கின்ற தருணங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தனிமையின் விஷயத்தை நினைத்து சந்தோஷப்படுகின்ற ஒரு செயல்தான் நடக்கப் போகிறது. தனிமையோடு போராடி போராடி இனி எல்லாவற்றையும் இழந்துவிட்டேனே என்று நினைக்கின்ற பட்சத்தில் உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்கு உன் சாய்தேவனோடு உன் துணையும் கைகோர்த்து விட்டார். இனி வருகின்ற வெற்றி யோகத்தை அனுபவிக்க நீ தயாராக இருக்கும்போது நீ எதற்காகவும் மனமருந்தவே வேண்டாம். நடப்பது எது வேண்டுமானாலும் இருக்கட்டும். வருகின்ற விஷயத்தை நினைத்து நீ கவலைப்பட்டும் கலங்கி கொண்டும் இருக்காதே. எந்த நிலையிலும் என் நிலை மாறாத என் பிள்ளைக்கு வெற்றியை மட்டும்தான் தருவதற்காக வந்திருக்கின்றேன். நல்லதொரு மாற்றத்திற்காக காத்திருக்கும் என் பிள்ளையே, அந்த மாற்றத்தை ஏற்றமாக பெறப்போகும் தருணத்தையும் நீ எட்டி விட்டாய். உன் துணை உன்னை பற்றி எப்படி நினைக்கின்றார் என்று இது நாள் வரையிலும் தெரியாமல் தான் உன் மனம் கலங்கி கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த உண்மையும் உனக்கு தெரிந்துவிட்டது. உன்னை பற்றி நல்லதாக நல்விதமாகத்தான் அவர் செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றார் என்று புரிந்துவிட்டதா? இனியும் தேவையில்லாத கலக்கத்தையும் தேவையில்லாத விஷயத்தையும் மனதோடு வைத்து கொண்டு குழம்பி குழம்பி தவித்து கொண்டு இருக்காதே. மனம் குழம்பிக் கொண்டே இருக்கின்றாய் என்பதற்காகத்தான் உன் துணையின் வரவே இப்பொழுது உனக்கு சந்தோஷமாக அறிவிப்பதற்காக வந்திருக்கின்றேன். உன் துணையின் வருவை நான் மகிழ்ச்சியான தருணத்தோடு ஏற்படுத்தி தருவதற்குத்தான் இப்பொழுது நான் சந்தோஷமான செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். வருவது யாராக இருக்குமோ என்றுதானே உன் மனம் கலங்கிக் கொண்டிருந்தது. உனக்கு ஏற்றவராக இருக்காரோ இல்லையோ என்றுதானே உன் மனதில் நீ அங்கு என்னென்னமோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். தருவது யார் என்று நினைத்து கொண்டாய். இங்கு வர வைப்பது யார் என்று நினைத்து கொண்டாய். உன் சாய்தேவனாக இருக்கும் போது உனக்கு உற்ற துணையே உனக்கு ஏற்ற துணையைத்தான் வர வைப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வருவது விஷயத்திலிருந்து வரக்கூடிய விஷயத்திலிருந்து உனக்கு ஏற்றதை ஏற்றபடி நான் உனக்கு புரிய வைக்கும் நேரமும் காலமும் வந்துவிட்டது. மனதில் இருப்பதை இருப்பவாறு நான் செயல்படுத்தி கொண்டு இருக்கும்போது நீ என் கண்ணின் மணியே யாருமே இல்லையே என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய ஒவ்வொரு நிலையையும் நான் பார்த்து பார்த்து தானே இங்கு உன்னை செதுக்கிக் கொண்டு இருக்கின்றேன். உன் மனதில் உள்ளதை நான் செயல்படுத்தி கொண்டே இருக்கின்றேன். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, என் நிலையை புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டார்களே என்று எண்ணி விடாதே. உன் அத்துணை விஷயத்திற்கும் விடிவு காலத்தை வர வைப்பதற்குத்தான் இப்பொழுது உன் துணையை நான் உனக்கு ஏற்ற துணையை வர வைத்திருக்கின்றேன். மனதில் எந்த சலனமும் கொள்ளாதே, சஞ்சலமும் கொள்ளாதே. என்னிடம் முறையிட்டதற்கெல்லாம் இப்பொழுது பலன் கிடைக்கத்தான் போகிறது. வருகின்ற நிலையை தாண்டி என் பிள்ளைகள் நல்ல நிலைமையை இங்கு உணரக்கூடிய காலகட்டத்தை நெருங்கிவிட்டார்கள். நீ நம்பிக்கையோடு உன் தருணத்தை ஏற்றுக்கொள்ளவும் எதிர்கொள்ளவும் தயாராகிவிட்ட பிறகும் எதற்காக வருகின்றதை நினைத்து கவலைப்படுகிறாய். ஒவ்வொரு செயலிலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு
உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்கு உன் துணையை கொண்டு வந்து சேர்த்திருக்கும் போது இனி எதை நினைத்தும் கலங்காதே, எதை நினைத்தும் கவலைப்படாதே. உன் வாழ்க்கையின் தருணங்கள் மாறப்போகும் நேரத்தையும் காலத்தையும் நீ எட்டி விட்டாய். உனக்கானதும் உன்னை தேடி வந்து விட்டது என் கண்ணின் மணியே. நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கான சந்தோஷத்தின் பலனை அனுபவிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் துணையும் உன்னிடம் சேரும் காலம் வந்து விட்டது. இனி இந்த நிலை மாறாதோ என்று எண்ணிக்கொண்டு இருந்தாய். உன் அத்தனைக்கும் விடிவு காலத்தை பிறப்பிக்க நான் வந்து இருக்கின்றேன். நல்லதுதான் இனி உனக்கு நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.